ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க இல்லையா? அவங்க ரீசென்ட்டா Instagramல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நேத்துன்னு தான் நெனைக்கிறேன். அந்த போஸ்ட்டோட கேப்ஷன் ஒரு 6 மார்க்ஸ் கொஸ்டின் மாதிரி லென்த்தியா போச்சு. யூசுவலா அவ்ளோ பெரிய கேப்ஷன்ஸ்லாம் நான் பெர்சனலி படிக்க மாட்டேன். பட் பிகாஸ் a post was going viral, it had automatically come to my feed and I ended up reading that particular caption and trust me, it was very relatable and I genuinely feel it's worth reading. Sometimes you have to let go of the dead ends to finally find your peace and today peace found me. From today, I choose my voice, I choose my life, no more permissions, no more fear, point to be noted, which has actually created a big controversy. We'll come to that. Just me finding my way back to myself and falling in love with the life I almost forgot was mine. And there is something I have wanted to say for a very long time, something I wasn't allowed to say for far too long. I love you all. Thank you for standing by me, believing in me, and filling my life with so much love. If I haven't said it enough before, please know that I have always felt it. Every message, every prayer, every ounce of kindness reached me when I needed it the most. Thank you, universe, for leading me back to myself. Here's to healing, here's to freedom, here's to choosing myself, and here's to a life that is finally, completely, unapologetically my own. ஓகே. இந்த போஸ்ட் மட்டும் இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஒரு சீரிஸ் ஆஃப் ஃபோட்டோ டம்ப்ஸ் போட்டு, அதுலயும் கேப்ஷன்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க. "ஊப்ஸ்! சாரி ஃபார் தி ஃபோட்டோ டம்ப். Turns out when you don't have to wait for approvals, a song selection or someone else's caption, posting becomes a lot more fun." ஓகே. ஸோ இந்த கேப்ஷன்ஸ்லாம் போட்டது மட்டும் இல்லாம, அவங்க தன்னோட ஸ்டோரியில வந்து ஏதோ ஏஐ ஜெனரேட்டட் ஒரு பிக்சர் அவங்களும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் வெர்ஷனும் வந்து அத போட்டுட்டு என்ன எழுதியிருந்தாங்க? எனிதிங் ஃபார் ஹர். ஸோ பேசிக்லி ஷீ இஸ் எம்ப்ரேசிங் ஹர் ஓன் இன்னர் சைல்டு. இப்போ வந்து இந்த போஸ்ட் அனுப்பமா போட்டதுக்கு அப்புறம் இட் ஹாஸ் ட்ரிகர்ட் அ வெரி பிக் ரூமர் அண்ட் ஸ்பெகுலேஷன் ஆன்லைன். ஒரு சர்டன் நடிகர் கூட அனுப்பமாக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு சில மாசமாவே சோஷியல் மீடியால ஒரு ரூமர்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. பட் அகைன் இட் வாஸ் அ ரூமர் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்பெகுலேஷன். ஏன்னா அங்க வந்து சாலிடிஃபை பண்றதுக்கான எந்த விதமான ஒரு ஃபேக்ட் அங்க எதுவுமே இல்ல. அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. ஆனா அந்த எக்ஸ்வைசெட் நபரை அனுப்பமா வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களாம் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு நான் எங்கேயோ பார்த்தேன். அதனால நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆயிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் லாஸ்ட் பண்ணல, அந்த பர்டிகுலர் பையன் வந்து ரொம்ப டாக்ஸிக், ஹி வாஸ் ப்ராபப்லி கண்ட்ரோலிங் ஹர். இவங்க கேப்ஷன் பார்க்கும்போதே தெரியுது அவங்க ஒரு பெயின்ஃபுல்லான டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அண்ட் நவ் ஷீ இஸ் டெல்லிங் த பப்ளிக் தட் நீங்களும் வந்து உங்க லைஃப்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா just move out of it, come out of it and start accepting yourself and start prioritizing yourself. More power to Anupama நிறைய பேர் சொல்றாங்க. Yes, 90% that could be true, but without knowing something for a fact, I personally would not like to take any individual's name here. Chain வெளியில தொங்குச்சு, நான் கவனிக்கல. Yeah. So without knowing a fact, I would not personally like to take an individual's name. ஏன்னா இதுல வந்து அவங்க நிறைய நெகட்டிவ் ட்ரேட்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார் அ ஃபேக்ட் தெரியாம அஃபிஷியலாக ஒரு விஷயம் தெரியாம நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேல அவ்வளோ பெரிய ஒரு பழியை தூக்கி போடுறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. பட் யூ கைஸ் நோ இந்த ரூமரை பற்றி ஐயோ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு ஒரு ஸ்கேண்டுலஸான விதத்தில் இதை பற்றி எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இதை பற்றி பேசுகிறவங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக நிறைய பேர் பேசலை, அதை அட்ரஸும் பண்ணலை. அது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் டைமில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி ஒரு பூதம் மாதிரி தலையை விரிச்சுக்கிட்டு நம்ம சொசைட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கு, மெயினாக யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஜென்சி இவங்க மத்தியில். அண்ட் அனுப்பமா apparently is a millennial. I think she's just a year younger to me. அவங்க 96 born நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த எங்களோட அந்த 90s அந்த கிட்ஸ் அண்ட் லேட்டர் கொஞ்சம் 2000s அண்ட் மிட் 2000s அந்த மாதிரி கிட்ஸ்லாம் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஓகே நாங்கள் கிட்ஸ் இல்லை ஒத்துக்கிறேன், சாரி ஃபார் தட் கிரிஞ்சி பிளக்இன். பட் எனிவே எங்களை மாதிரி சோ கால் 30s இருக்கிற பீப்புள் அண்ட் 20s இருக்கிற பீப்புள் கூட இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஓப்பன் அப் ஆகி பேசுறது இல்லை. நம்ம வந்து வாட் இஃப் வாட் அபவுட்ரி அதெல்லாம் வந்து பண்ணலாம் ஒரு பக்கம். பட் எங்கேயோ நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அனுப்பமா வந்து அந்த பிரேக்கப்பை பற்றி தான் பேசியிருக்காங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம வந்து ஐயோ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஐயோ இது பண்ணிட்டாங்களோ, ஐயோ அது பண்ணிட்டாங்களோன்னு ஸ்கேண்டுலஸாக பேச மாட்டோம் இந்த வீடியோவில். We are mainly going to talk about
how toxic relationship has become like a major social evil in today's time. Firstly, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ அது வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது எப்பவுமே ஒரு பிசிக்கல் அபியூஸ் கொண்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாதான் அது டாக்ஸிக். அடி தடி எப்ப பாரு வாய் சண்டை அப்படி இப்படின்னு அக்லியா போனா மட்டும்தான் அது டாக்ஸிக்னு இல்லை. சம்டைம்ஸ் வந்து ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. நீங்க ஆப்வியஸா விஷத்தை ஊத்தி கொள்றதுக்கும் ஸ்லோவா ஒருத்தங்களுக்கு பாய்சனிங் பண்ணி பண்ணி கொள்றதுக்கும் எண்ட் ரிசல்ட் ஒண்ணுதான். ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். அண்ட் அந்த ரெட் ஃபிளாக்ஸ்லாம் என்னென்னங்கிறத I would like to point out. Firstly, நீங்க வந்து நீங்களா இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதையாவது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே உங்களுக்குள்ள எப்பவுமே வந்து பயம் இருந்துட்டே இருக்கும். அதாவது வந்து நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா நம்ம ஒப்பீனியனுக்கு வேல்யூ இருக்குமா, ஒருவேளை அந்த ஆப்போசிட் பர்சன் அதாவது நம்மளோட பார்ட்னர் வந்து அதை ஏத்துப்பாங்களா, அவங்க கோவத்துல இருப்பாங்களா, கோவப்பட்டுருவாங்களா, வில் வி பி ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை them அப்படி அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே வந்து வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க? நீங்க ஒரு முட்டையோட ஓடு மேல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிரஷர் போட்டீங்கன்னா அது எப்போ உடையும்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஜோன்லயே நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. இன்னொரு விஷயம், நம்மளோட ஹாபிஸ் நம்ம ரெகுலரா ரொட்டீனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லாதப்போ சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருப்போம். நமக்காக பண்ணுவோம். செல்ஃப் டைம், ஹாபிஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம், ஃபேமிலி கூட டைம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட பார்ட்னர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டலான விதத்துல நம்மள அவங்களோட அந்த லூப்குள்ள சக்கின் பண்ணிட்டு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பண்ண விடாத மாதிரி நம்மள மாத்தி விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம், எந்த ஒரு குட்டி குட்டி விஷயம் பண்ணணும்னாலும் நம்மளோட பார்ட்னரோட வேலிடேஷன் அண்ட் அவங்களோட பெர்மிஷனுக்காக நம்ம அதாவது வந்து ஏங்கவன்லாம் சொல்ல மாட்டோம். இட் வில் பிகம் த நியூ நார்மல். இப்போ அனுப்பமாவே அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இத்தனை நாளா வந்து நான் ஒரு ஃபோட்டோ போடணும்னா இன்ஸ்டாகிராமில் இல்லை ஒரு பேசிக் கேப்ஷன் எழுதணும்னா கூட அந்த பர்டிகுலர் பர்சன் தான் ஒரு கேப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து சாங் செலக்ட் பண்ணி இதுதான் நீ போடணும்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சர்டன் செட் ஆஃப் ஒரு கெரோசல் ஒரு போஸ்ட் மாதிரி ஃபோட்டோ டம்ப் போடணும்னா கூட அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அனுப்பி அப்புறம் அவங்க அதில் வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட பெர்மிஷன் அண்ட் அப்ரூவலுக்கு நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் போடுற மாதிரி ஒரு டாக்ஸிக் லூப்ல போயிட்டு இருந்தேன். இப்போ I am free and I have chosen myself and I have come out of that thing and from now on I do not need to take permission and யாருக்கிட்டே அப்ரூவல் வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பரா அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க அனுப்பமா. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இமோஷனலி சேஃபா ஃபீல் பண்ணணும். அதாவது எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்ல நடந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அந்த ஒன் பர்சன் கூட நம்ம ஃபோன்ல பேசினாலோ இல்ல இன் பர்சன் ஒரு ஃபிசிக்கல் இன்டிமெசியோட ஒரு கடல் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, வாட் எவர் இட் இஸ், ஐம் ஷூர் இட்ஸ் வெரி நார்மல் திங் இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப். அப்படி இருக்கிறப்போ யூ நீட் டு ஹேவ் தட் இமோஷனல் சேஃப்டி. ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் இமோஷனலி சேஃப், இஃப் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் இமோஷனலி ட்ரெயின்ட் வித் அ பர்சன், தட் இஸ் அ வெரி 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 பிக் ரெட் ஃபிளாக். அண்ட் இமோஷனல் ட்ரெயினிங்கிறது வந்து வெறும் ஒரு இமோஷன் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லை வந்து பிரெயின் கெமிஸ்ட்ரியில தான் இருக்குன்னு இல்லை. சம்டைம்ஸ் ஆக்சுவலி இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இட் வில் ஸ்டார்ட் ஷோயிங் அப் பாடிலி. உங்க பாடியே வந்து பல சைன்ஸ் காட்டும் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் ரிஜெக்டிங் தட் பர்டிகுலர் எனர்ஜி அண்ட் அந்த பர்சனே வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களோட பாடி. அது ஆன் பெட் நீங்க ஒரு செக்ஷுவல் இன்டிமேசி வச்சுக்கிறப்போ இருக்கலாம், இல்லை கேஷுவலாக உட்காந்துட்டு அவங்க கூட நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கும் போதே your body somehow would feel very drained and ஒரு மாதிரி உங்களுக்கு zone அவுட்டாகவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ்லாம் இருக்கிறப்போ தயவு செஞ்சு நீங்கள் கவனிங்க. தெரப்பி இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு have a conversation with a licensed therapist and find out that these are red flags and please move out of that relationship. No relationship or nothing in the name of so-called love is worth putting yourself through all of this. And அனுப்பமாவோட இந்த போஸ்ட் பார்க்குறப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரீஅஷூரிங்காக இருக்குது. என்னன்னா, உங்களை நீங்களே எப்போ சூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இவ்வளோ ரெட் ஃபிளாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஒரு பர்சன் கிட்ட உங்கள் பார்ட்னர் கிட்ட, இனிஷியல் டேஸில் எல்லாருமே ஹனிமூன் ஃபேஸில் சூப்பராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து தன்னோட ஒரு பெஸ்ட் வெர்ஷனை தான் காட்டுவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து வந்து சம்டைம்ஸ் வில் கெட் கேரிட் அவே அண்ட் ஸ்டஃப். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுதான் சொல்லுவாங்களே, ஒன்ஸ் த ஹனிமூன் ஃபேஸ் எண்ட்ஸ் ரியாலிட்டி ஸ்டார்ட்ஸ் கம்மிங் அவுட் அண்ட் கம்மிங் அப் பேசிக்லி. அண்ட் நமக்கு உள்ளபடி விஷயங்கள் அப்படியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்த டாக்ஸிசிட்டி எனக்கு வேண்டாம், ஐ எம் நாட் கோயிங் டு சைன் அப் ஃபார் ஆல் திஸ் நான்சென்ஸ், ஸோ ஐ எம் கோயிங் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி மூவிங் அவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப்னு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ணிட்டு இஃப் வி கம் அவுட் அண்ட் ஸ்டார்ட் சூசிங் அவர் செல்ஸ், நோ, தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ செல்ஃபிஷ் மூவ். ஐ எம் ஷியோர் இவ்வளோ எம்பாத்தட்டிக்கா தன்னை பற்றி யோசிக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பா அந்த ஆப்போசிட் உள்ள பர்சனை பற்றியும் பலவாட்டி யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து பலவாட்டி சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த விஷயம் வந்து ரிப்பீட்டடாக அவங்க அதை ஏற்றுக்காம ஒரு மாதிரி நம்மளே கேஸ் லைட் பண்ணுற மாதிரி இல்லை அந்த டாக்ஸிசிட்டிக்கான லூப்லேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஹீல் ஆகாமல் க்ரோ ஆகாமல் நம்மளையும் ஹீல் ஆக விடாமல் க்ரோ ஆக விடாமல் ஒரு மாதிரி இந்த லூப்லேயே வச்சிருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த த்ரெஷோல்ட்லாம் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் எம்பத்தி உள்ள பீப்புள் யூஸ்வலா பிரேக்அப் பண்ணுவாங்க. இம்பல்ஸ்ல அவங்க பிரேக்அப் பண்ணவே மாட்டாங்க. இது ஒன்றும் பெரிய தியாகிக்கான விஷயம்லாம் இல்லை, அதுவே ஒரு டாக்ஸிசிட்டி தான். ஏன்னா எம்பத்தி டசன்ட் நெசசரிலி ஹாவ் டு பி ஈக்குவேட்டட் டு புட்டிங் அப் வித் டாக்ஸிசிட்டி, ரைட்? பட் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல அதை பண்றாங்க. அண்ட் தே சே இல்ல ஐம் வெரி கைண்ட், ஐம் வெரி எம்பாத்தட்டிக், என்னால வந்து பாவம் அவங்களை ஹர்ட் பண்ணி பிரேக்அப்லாம் பண்ண அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, அழுதுருவாங்க, என்னால் அதை தாங்க முடியாது, பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறேன்னு.
அவங்க டைமே வேஸ்ட் பண்ணுவாங்க, ஆப்போசிட் பெர்சனோட டைமே வேஸ்ட் பண்ணுவாங்க. எனிவே இந்த வீடியோ வந்து யாரோட பர்சனல் லைஃபையும் நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கோ, ஜட்ஜ் பண்றதுக்கோ, ஓ இவங்களுக்குள்ள இப்படி இருந்தது, ஓ அவங்களுக்குள்ள அப்படி அந்த மாதிரி ஒரு ஊருக்கு அளவி மாதிரி பேசுறதுக்கான வீடியோ இது இல்ல. ஆனா இந்த வீடியோல நான் மெயினா கன்வே பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வில் allow இன்வால்வ்டா இருக்கிற ரெண்டு பேரையுமே இட் should allow in fact both the people to be heard, to feel respected, to feel belonged and both the people should be free to be themselves. நீங்க உங்களே மாத்திக்கிட்டு ஒருத்தங்களுக்காக நீங்க மோல்ட் பண்றீங்க. எஸ், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள அங்கங்கே இருக்கலாம். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்கான ஒரு ரெஸ்பெக்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து மாத்துறீங்க. நல்லதுக்காக சில விஷயங்கள் மாத்துறீங்கன்னா மாத்தணும், தப்பு இல்ல. பட் நீங்க தப்பு எதுவும் பண்ணல. ஆனா உங்களை வந்து ஒருத்தங்க கேஸ்லைட் பண்ணி பண்ணி இது இப்படி அது அப்படின்னு சொல்லி 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 ஒரு கோருக்கான ஃபவுண்டேஷன் அதையே நீங்க வந்து மாத்திக்கிறீங்கன்னா அப்புறம் ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு சே. அகைன் டாக்ஸிக்கா இருந்தா நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளும் டாக்ஸிக்கா இருப்போம். பட் டாக்ஸிக்காவும் இல்ல, நம்ம கரெக்டா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா உங்களுக்கானது இல்ல. அண்ட் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படியோ பல்ல கடிச்சிட்டு இருந்தாலுமே அது ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்பவுமே உங்களோட பவுண்டரிஸ், உங்களோட இமோஷனல் சேஃப்டி, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அண்ட் உங்களோட ஃப்ரீடம், இந்த 4 விஷயங்களையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எந்த விதத்துல உங்களை பாதிச்சாலும் எந்த ரிலேஷன்ஷிப்ல அனுப்பமா மாதிரி நீங்களும் தைரியமா வந்து இதுதான்ப்பா ஐ அம் சூசிங் மை செல்ஃப், போதும், இனஃப் இஸ் இனஃப்ங்கிற மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு சூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசின கருத்துக்கள் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. அண்ட் நான் பேசின கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ நோ வாட் டு டூ, அந்த தம்ஸ் அப் பட்டனை வந்து நல்லா பிடிச்சி அடிச்சு அடிச்சு ஸ்மாஷ் பண்ணி அப்படி லைக் பண்ணிருங்க வீடியோவை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா.